Hello everyone, I'm Raj. Welcome to my channel. ஃபீமேலோட ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய அக்சசரி கிளான்ஸை பற்றி தான் நம்ம பார்த்துட்டு வரோம். இதுக்கு முன்னாடி பாத்தோலின் கிளான்ஸ், ஸ்கின் கிளான்ஸை பற்றிலாம் நம்ம டீட்டெயிலாக பார்த்து முடிச்சிட்டோம். அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய மெமரி கிளாண்டை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி, இந்த மெமரி கிளாண்ட் எந்த மாதிரியான ஆர்கானிசத்தில் இருக்கும் அப்படின்னா மேமல்ஸில் தான் இருக்கும். மேமல்ஸ் அப்படின்றது குட்டி போட்டு பால் கொடுக்கக்கூடிய அனிமல்ஸ். ஸோ அப்போ குட்டி போட்டு ஒரு ஆர்கானிசம் பால் கொடுத்துச்சு அப்படின்னா அந்த மாதிரியான அனிமல்ஸை நம்ம மேமல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஹியூமன் அப்படின்றவனும் ஒரு மேமல் அப்படின்றத நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஸோ அப்போ பொதுவாக மேமல்ஸில் இருக்கக்கூடிய ஒரு காமனான கேரக்டர் தான் இந்த மெமரி கிளாண்ட். குறிப்பாக மெமரி கிளாண்ட்ஸ் இந்த மேமல்ஸில் ஃபீமேலில் தான் ரொம்ப நல்லா டெவலப் ஆகிருக்கும். அதே மாதிரி ஃபங்க்ஷனலாக இருக்கும் அப்படின்றதையும் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். மேலில் பார்த்தீங்கன்னா இந்த மெமரி கிளாண்ட் அப்படின்றது நான் ஃபங்க்ஷனல். ஓகேங்களா? நம்ம பொதுவாக இந்த மெமரி கிளாண்டை நம்ம ஹியூமனில் என்ன சொல்லுவோம் அப்படின்னா பிரெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பிரெஸ்ட் அப்படின்றது ஃபீமேலில் மட்டும்தான் ரொம்ப நல்லா டெவலப் ஆகிருக்கும். மேலில் டெவலப் ஆகிருக்காது. சப்போஸ் மேலில் பார்த்தீங்கன்னா இந்த பிரெஸ்ட் டெவலப் ஆச்சு அப்படின்னா அந்த கண்டிஷனுக்கு பேர் கைனோகோமாஸ்டியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மேலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு சில சமயத்தில் பிரெஸ்ட் டெவலப் ஆகலாம். அதுக்கு பேர் தான் கைனோகோமாஸ்டியா. இதை நீங்கள் ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இந்த பிரெஸ்ட்டோட எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரக்சரை பார்க்கும்போது அதில் என்னென்ன இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா சென்டரில் ஒரு நிப்பிள் இருக்கும். ஸோ இந்த நிப்பில் சுற்றி இருக்கக்கூடிய அந்த ரீஜன் கொஞ்சம் டார்க்காக இருக்கும், சர்க்குலராக இருக்கும். அந்த ரீஜனுக்கு பேர் ஏரியோலா அப்படின்னு பேர். ஏன் இந்த ரீஜன் டார்க்காக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா அந்த குழந்தை மில்க் குடிக்கணும். கரெக்டுங்களா? ஸோ அப்போ மில்க் குடிக்கிறதுக்கு அந்த ஸ்பாட்டை அதை ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ அதை ஈஸியாக குழந்தைங்க கண்டுபிடிக்கிறதுக்காக தான் அந்த ஸ்பாட் மட்டும் ரொம்ப அதிகமாக பிக்மெண்டடாக இருக்கும். ஸோ பார்க்கறதுக்கு கொஞ்சம் பிளாக் கலர் மாதிரி இருக்கும். ஸோ இந்த ரீஜனை தான் நம்ம ஏரியோலா அப்படின்னு சொல்கிறோம். ஜஸ்ட் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இப்போ எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரக்சரில் இதை மட்டும் தான் நம்ம தெளிவாக பார்க்க முடியும். நெக்ஸ்ட் இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது நம்ம என்னென்னலாம் பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று கிளாண்டுலார் திசுக்களை நம்ம பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா முடிச்சா இருக்க மாதிரி இருக்கு இல்லையா, இதை தான் நம்ம கிளாண்டுலார் திசுக்கள் அப்படின்னு சொல்கிறோம். தென் அதுக்கப்புறம் இந்த ரீஜனை நம்ம ஃபேட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஃபேட் அப்படின்றது தான் பார்த்தீங்கன்னா ஒரு பிரெஸ்ட்டோட சைஸை டிட்டர்மைன் பண்ணும். இப்போ ஒருத்தவங்களுக்கு பிரெஸ்ட் ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப அதிகமாக மில்க் செக்ரீட் ஆகும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. மில்க் எந்த இடத்துல செக்ரீட் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கிளாண்டுலார் திசுக்கள் தான் செக்ரீட் பண்ணும். இந்த கிளாண்டுலார் திசுக்கள் அப்படின்றது லிமிட்டடாக தான் இருக்கும். அது எவ்வளோ இருக்கும் அப்படின்றத நம்ம அடுத்து பார்க்கலாம். ஸோ ஜஸ்ட் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு பிரெஸ்ட்டோட சைஸுக்கும் மில்க் செக்ரீட் ஆகக்கூடிய அந்த குவான்டிட்டிக்கும் சம்பந்தம் கிடையாது. பிரெஸ்ட்டோட சைஸை யார் டிட்டர்மைன் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபேட் கண்டென்ட் தான் டிட்டர்மைன் பண்ணும். இப்போ ஒருத்தவங்களுக்கு பிரெஸ்ட் ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னா அவங்களுடைய அந்த பிரெஸ்ட்டோட இன்டர்னல் ஸ்ட்ரக்சரை பார்த்தோம் அப்படின்னா ஃபேட் கண்டென்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும். சரி, இந்த கிளாண்டுலார் செல்ஸ் தான் பார்த்தீங்கன்னா மில்க் எந்த அளவுக்கு செக்ரீட் ஆகணும் அப்படின்றத டிட்டர்மைன் பண்ணும். பொதுவாக மில்க் செக்ரீட் பண்ணுறது இந்த கிளாண்டுலார் செல்ஸ் தான். இந்த கிளாண்டுலார் செல்ஸை நம்ம இப்படியும் சொல்லலாம், லாபியூல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா குரூப்பாக இருக்கும். ஸோ அதை தான் நம்ம ஒவ்வொன்றுத்தையும் லாபியூல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதை நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் பார்ப்போம். அப்போ நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். சரி, இந்த மெமரி கிளாண்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஒரு ஃபீமேலில் ஃபங்க்ஷனலாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஒரு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் மட்டும்தான் இந்த மெமரி கிளாண்ட் ஃபங்க்ஷனல் ஆகும். ஸோ அதை ரெகுலேட் பண்ணுறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹார்மோன்ஸ் தான் ரெகுலேட் பண்ணும். குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் ஒரு சில ஹார்மோன்ஸ் செக்ரேட் ஆகும். அந்த ஹார்மோன்ஸ் தான் இந்த மெமரி கிளாண்டையும் பார்த்தீங்கன்னா ரெகுலேட் பண்ணும். அதாவது அதை ஃபங்க்ஷனலாக மாற்றும். ஓகேங்களா? என்னென்ன ஹார்மோன்ஸ் செக்ரேட் பண்ணுது, அது என்னென்ன பண்ணுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். முதல்ல ஹீஸ்ட்ரோஜன். இந்த ஹீஸ்ட்ரோஜன் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த கிளாண்டுலார் செல்ஸ் எல்லாத்தையுமே ஸ்டிமுலேட் பண்ணி ரொம்ப நல்லா டெவலப் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ மற்ற சமயத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு அன்டெவலப்டாக தான் இருக்கும். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிரெஸ்ட்டோட சைஸ் கொஞ்சம் பெருசாக ஆரம்பிக்கும். ஏன்னா அந்த சமயத்தில் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஈஸ்ட்ரோஜன் அப்படின்ற இந்த ஹார்மோன் கிளாண்டுலார் செல்ஸ் எல்லாத்தையுமே டெவலப் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ அதனால் நார்மலாகவே பிரெஸ்ட்டோட சைஸ் லைட்டாக கொஞ்சம் பெருசாக ஆரம்பிக்கும். தென் அதுக்கப்புறம் இருக்க இன்னொரு ஹார்மோன் ப்ரொஜெஸ்ட்ரான். இந்த ப்ரொஜெஸ்ட்ரான் அப்படின்ற இந்த ஹார்மோன் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கிளாண்டுலார் செல்ஸில் தான் மில்க் செக்ரேட் ஆகும். அதை பார்த்தீங்கன்னா ஒரு சில டக்ட் தான் கொண்டு வரும். அந்த டக்டோட டெவலப்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுறது தான் இந்த ப்ரொஜெஸ்ட்ரான். அண்ட் நெக்ஸ்ட் இன்னொரு ஹார்மோன் இருக்குது, அதை நம்ம ப்ரோலாக்டின் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ப்ரோலாக்டின் அப்படின்ற ஹார்மோன் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா உள்ள இந்த கிளாண்டுலார் செல்ஸ்குள்ளே மில்க் செக்ரேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுறது தான் இந்த ப்ரோலாக்டின். இது மில்க் செக்ரேஷனை ஸ்டிமுலேட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி 3 ஹார்மோன்ஸ் இருக்குது.
இருக்குது. இந்த ஹார்மோன்ஸ் தான் வந்து மெமரி கிளாண்டை ஃபங்க்ஷன் பண்ணணுமா வேண்டாமா அப்படின்றத ரெகுலேட் பண்ணுற வேலையை பண்ணுறது இந்த 3 ஹார்மோன் அப்படின்றத நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்குங்க. சரி, மெமரி கிளாண்டை பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு இப்போ கிடைச்சிருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம இந்த மெமரி கிளாண்டோட இன்டர்னல் ஸ்ட்ரக்சரை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். சரி, இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது இதுக்கு முன்னாடியே உங்களுக்கு சொல்லியிருந்தேன். மெமரி கிளாண்டோட இன்டர்னல் ஸ்ட்ரக்சரில் இருக்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று வந்து கிளாண்டுலார் டிஷ்யூ, கூடவே வந்து ஃபேட் கண்டென்ட் இருக்கும். இந்த இடத்துல ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக வந்து ஃபேட் வந்து டெபாசிட் ஆகிருக்கும். இதுதான் வந்து பிரெஸ்டோட சைஸை வந்து டிட்டர்மைன் பண்ணும். தென் அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய இந்த கிளாண்டுலார் டிஷ்யூக்கள் தான் வந்து மில்க் செக்ரீஷனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். ஓகேங்களா? அப்போ ஒவ்வொரு பிரெஸ்ட்லையும் வந்து எந்த அளவுக்கு வந்து இந்த கிளாண்டுலார் செல்ஸ் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 15 to 20 கிளாண்டுலார் டிஷ்யூக்கள் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். அது ஒவ்வொன்றுத்தையும் வந்து நம்ம லாபியூல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கிளாண்டுலார் டிஷ்யூ அப்படின்னாலே வந்து குரூப் ஆஃப் செல்ஸ், கரெக்டுங்களா? அப்போ இது ஒவ்வொன்றுத்தையுமே வந்து நம்ம கிளாண்டுலார் டிஷ்யூ அப்படின்னு சொல்லுவோம், இல்லைனா லாபியூல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ரெண்டுமே ஒரே விஷயம் தான். ஓகேங்களா? இந்த மாதிரி ஒவ்வொரு பிரெஸ்ட்லையுமே வந்து 15 to 20 லாபியூல்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். சரி, இப்போ ஒரே ஒரு லாபியூலை எடுத்துக்கலாம். இந்த ஒரு லாபியூல்ஸ் வந்து எதனால் ஆயிருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நியூமரஸ் ஆல்வியோலையால் ஆயிருக்கும். சரி, இந்த ஒரு லாபியூலை பாருங்க. இந்த லாபியூலில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சின்ன சின்னதாக வந்து மணி மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது, கரெக்டுங்களா? அந்த மணி மாதிரி இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சரை தான் நம்ம ஆல்வியோலை அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஆல்வியோலை அப்படின்றதும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் ஆஃப் செல்ஸ் தான். ஸோ இந்த குரூப் ஆஃப் செல்ஸ் தான் நான் இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். ஒரே ஒரு ஆல்வியோலை மட்டும் உங்களுக்கு கொடுத்துருக்கேன், நிறைய செல்ஸால் ஆயிருக்கு. இதுக்கு இடையில வந்து பார்த்தீங்கன்னா உள்ள வந்து ஒரு கேவிட்டி இருக்கு. இந்த ஆல்வியோலையில் இருக்கக்கூடிய இந்த எபித்திலியம் செல்ஸ் எல்லாமே என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மில்கை வந்து செக்ரேட் பண்ண ஆரம்பிக்கும். இந்த மில்க் எல்லாமே வந்து உள்ளே இருக்கக்கூடிய இந்த கேவிட்டியில் தான் வந்து ஸ்டோர் ஆக ஆரம்பிக்கும். தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய ஆல்வியோலை இருக்கும் ஒவ்வொரு லாபியூல்ஸ்லையும், கரெக்டுங்களா? அப்போ இந்த லாபியூல்ஸில் இருக்கக்கூடிய மில்க் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டக்ட் வந்து கொண்டு வரும். அந்த டக்ட்டுக்கு பேர் வந்து மெமரி டியூபியூல்ஸ் அப்படின்னு பேர். அந்த மெமரி டியூபியூல்ஸ் எங்கேருந்து வருது? ஆல்வியோலையிலேருந்து மில்கை வந்து கொண்டு வருது. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லாபியூல்ஸ்லையும் வந்து நிறைய ஆல்வியோலையில் இருக்கும். ஸோ அப்போ நிறைய ஆல்வியோலையிலேருந்து நிறைய வந்து இந்த மெமரி டியூபியூல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ அப்போ அந்த டியூபியூல்ஸ் எல்லாமே வந்து சேர்ந்து ஒரு காமனான டக்டாக வந்து ஃபார்ம் ஆகும். அந்த காமன் டக்ட்டுக்கு பேர் வந்து மெமரி டக்ட் அப்படின்னு பேர். ஸோ அப்போ ஒரு லாபியூல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு மெமரி டக்ட் வந்து அந்த இடத்துல வந்து நம்ம பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு லாபியூல் இருக்குது. இந்த ஒரு லாபியூலில் வந்து நிறைய ஆல்வியோலை இருக்குது. அதில் இருக்கக்கூடிய மில்கை எல்லாத்தையுமே வந்து மெமரி டியூபியூல்ஸ் கொண்டு வரும். கொண்டு வந்ததுக்கப்புறம் அது காமனாக ஒரு டக்டாக வந்து ஃபார்ம் ஆகும். அந்த டக்ட்டுக்கு பேர் தான் வந்து மெமரி டக்ட் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இது ஒவ்வொன்றுமே வந்து நம்ம மெமரி டக்ட் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் இந்த மாதிரி வரக்கூடிய ஒவ்வொரு லாபியூல்லேருந்து வரக்கூடிய மெமரி டக்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு லாபியூல்லேருந்து வரக்கூடிய மெமரி டக்டோட வந்து சேரும். சேர்ந்ததுக்கப்புறம் ஒரு காமனாக ஒரு டக்டாக வந்து ஃபார்ம் ஆகும். அந்த டக்ட்டுக்கு பேர் என்ன அப்படின்னா ஆம்புலா அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஆம்புலா அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்வாலனாக இருக்கும். ஏன்னா இந்த ஆம்புலா ரீஜியனில் தான் வந்து மில்க் வந்து டெம்பரவரியாக வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்றதையும் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இந்த ஆம்புலா ரீஜியன்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டக்ட் வந்து ஃபார்ம் ஆகி போகுது. அந்த டக்ட்டுக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா லாக்டிஃபரஸ் டக்ட் அப்படின்னு பேர். இந்த லாக்டிஃபரஸ் டக்ட் வந்து எந்த இடத்துல ஓப்பன் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிப்பிலோட சர்ஃபேஸில் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதான் வந்து பேசிக்காக மெமரி கிளாண்டோட இன்டர்னல் ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா? சரி, அகெயின் ஒரு டைம் வந்து ரிமைண்ட் பண்ணுறேன், ஜஸ்ட் வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மெமரி கிளாண்டோட இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது மெயினாக நம்ம பார்க்கக்கூடியது கிளாண்டுலார் திசுக்கள் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஃபேட் கண்டென்ட் இருக்கும். இந்த ஃபேட் தான் உள்ள வந்து நிறைய வந்து டெபாசிட் ஆகிருக்கும். இந்த கிளாண்டுலார் திசுக்கள் வந்து 15 to 20 லாபியூல்ஸ் இருக்கும். அந்த ஒவ்வொரு லாபியூலையும் வந்து நிறைய ஆல்வியோலை இருக்கும். இந்த ஆல்வியோலையோட எபித்திலியல் செல்ஸில் தான் வந்து மில்க் வந்து செக்ரீட் ஆகும். செக்ரீட் ஆன மில்க் எல்லாமே வந்து அந்த ஆல்வியோலை இருக்கக்கூடிய அந்த கேவிட்டியில் வந்து ஸ்டோர் ஆகும். ஸ்டோர் ஆன அந்த மில்க் எல்லாத்தையுமே வந்து ஆல்வியோலையிலேருந்து ஒரு டக்ட் வந்து கொண்டு வரும். அந்த டக்ட்டுக்கு பேர் வந்து மெமரி டியூபியூல்ஸ் அப்படின்னு பேர். அப்போ ஒரு லாபியூலில் வந்து நிறைய ஆல்வியோலை இருக்கும். அதனால நிறைய மெமரி டியூபியூல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். அந்த மெமரி டியூபியூல்ஸ் எல்லாமே வந்து ஜாயின் ஆகி ஒரு காமனான டக்டாக வந்து ஃபார்ம் ஆகும். அதுக்கு பேர் வந்து மெமரி டக்ட் அப்படின்னு பேர். அந்த மாதிரி நிறைய மெமரி டக்ட் வந்து பார்த்தீங்கன்னா வரும். ஏன்னா கிட்டத்தட்ட 15 to 20 லாபியூல்ஸ் இருக்கு. அதில் 1 இல்லைனா 3 லாபியூல்ஸ்லேருந்து வரக்கூடிய அந்த மெமரி டக்ட்ஸ் எல்லாமே வந்து ஒன்றா சேர்ந்து காமனான ஒரு டக்டாக வந்து ஃபார்ம் ஆகும். அதுக்கு பேர் வந்து ஆம்புலா அப்படின்னு பேர். இந்த ஆம்புலா அப்படின்றது கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வெல்லனாக இருக்கும். பிகாஸ் அந்த இடத்துல வந்து மில்க் வந்து டெம்பரவரியாக வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். அதனால அதை நம்ம மில்க் பூல் அப்படின்னு கூட சொல்லலாம். நெக்ஸ்ட் இந்த ஆம்புலாலேருந்து அகைன் வந்து ஒரு டக்ட் வந்து நிப்பிலோட சர்ஃபேஸில் வந்து ஓப்பன் ஆகும். அந்த டக்ட்டுக்கு பேர் வந்து லாக்டிஃபரஸ் டக்ட் அப்படின்னு பேர். ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெமரி கிளாண்டோட இன்டர்னல் ஸ்ட்ரக்சர். இது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு உபயோகமான வீடியோவாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் rajusbiology.com போனீங்க அப்படின்னா ஃப்ரீயாக ஸ்டடி மெட்டீரியல்ஸை டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.